தயவு செய்து செல்போனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. தேவைக்கு மட்டும் பேசுங்க, தேவையில்லாததை பேசாதீங்க, தேவையில்லாத மெசேஜஸ் அனுப்பாதீங்க, அது உள்ள உட்காந்துக்கிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸை போடாதீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் போட்டு விட்டுறது, அதில் போட்டு விட்டுட்டு அப்புறமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. நான் சொல்கிறது உண்மை. அப்படியே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சிடறாங்க, சேஃப். இதில் வேற உங்களுக்கு இருக்கிற ஒரே சேஃப்டி என்ன? நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னது? பாஸ்வேர்ட். என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்க? அந்த 9க்குள்ளே எதையாவது போட்டு வச்சிருப்பீங்க, அவ்வளோதானே, மொத்தமே அவ்வளோதானே. சரி, நீங்கள் பாஸ்வேர்டை தொலைச்சிட்டீங்க, மறந்துட்டீங்க. இப்போ உள்ளே போனோம், என்ன பண்ணுவீங்க? ஃபர்கெட் பாஸ்வேர்ட். ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புகிற ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ளே போகிறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் உள்ளே போகலானா, அந்த பாஸ்வேர்டை வச்சு அவன் உள்ளே போக முடியாதா? போகலாமா இல்லையா? அப்புறம் என்ன பாஸ்வேர்டு? நீங்கள் எப்போ கேட்டாலும் அந்த ஓடிபி தராங்க தானே, இமிடியேட்டாக தராங்க தானே, அப்புறம் என்ன அதுக்கு பேர் பாஸ்வேர்டு? அது உங்களுக்கு நீங்கள் மனசாந்திக்காக வச்சுக்கிறது. பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கேன், யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அது நமக்கு நாமே வச்சுக்கிறது. அந்த பாஸ்வேர்டு எதுக்கு யூஸ் ஆகுனா, உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனைவிக்கு தெரியாது. அதுவும் நல்ல மனைவியாக இருந்தால் கண்டுபிடிச்சிருது. அந்த அம்மாவுக்கு அப்படியே பார்க்குது, பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருது, இந்த ஆள் இந்த நம்பரை தவிர வேறு எதுவும் வைக்க மாட்டான். அதில் வேற அவர் அப்படியே, இந்த சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் படம் வரைவாங்க. அது வரைஞ்சிட்டு வச்சுட்டு போனோடனே பையன் எடுத்து அதே மாதிரி போட்டு தோர்த்து காட்டுறான். இவர் கேட்குறாரு, எப்படா திறந்த? ஆமாம், இவர் பெருசாக போட்டார், நான் தான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். அதனால் இந்த பாஸ்வேர்டு அப்படின்லாம் நினச்சி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. யூ மஸ்ட் பி சேஃப். உங்களை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். தேவையில்லாத காரியங்களை அதில் அப்லோட் பண்ணாதீங்க. செல்ஃபோனுங்கிறது பேசுறதுக்கான ஒரு பொருள், அவ்வளோதான். இப்போ ஆன்லைனில் கொண்டாந்துட்டான், காற்று அதில் கொண்டாந்தாச்சு. அப்போது நீங்கள் உலகத்துக்கு ஓப்பனாக இருக்கிறீங்க. அதில் எதை வைக்கணுமோ அதான் வைக்கணும், எதை வைக்கக்கூடாது அதில் வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், பீரோக்கு வெளியே எதை வைக்கணும்னு இருக்குது, பீரோக்குள்ளே வைக்கணும் எது இருக்குது, நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்க. அதே மாதிரி செல்ஃபோனுக்குள்ளே என்ன வைக்கணும், செல்ஃபோனுக்குள்ளே என்ன வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்க. இருக்கிறதே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பன் புக்கு அதான். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது, குறிப்பாக பெண் பிள்ளைகள். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து 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 ஏற்றுறது.